ரொம்ப சிம்பிளா, டேஸ்ட்டான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கறி லீவ்ஸு, பொடிசாக நறுக்கியிருக்க வெங்காயத்தில் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நிறம் மாறி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அது நல்லா அதோட பச்சை வாசனை போய் வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி, தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டான மீல் மேக்கர் கிரேவி ரெடி.